மக்களே, இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல்னாவே ஃபிஷ் தாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் குழம்போட ரெசிபீஸ் 2 விதமாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது பிகினருக்கான ரெசிபிங்க. ரொம்பவே ஈஸியாக ஃபிஷ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சர மீனும் மத்தி மீனும் எடுத்திருக்கேங்க. மத்தி மீன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரைக்கு எடுத்துகிட்டு வஞ்சர மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வஞ்சர மீன் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி பார்க்குறதோட நம்ம அதை செய்முறையாக பார்த்துடலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபிஷ் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் முதல் வேலையாக நம்ம புளியை ஊற வச்சிடணுங்க. நம்ம புளி நம்ம லேட்டாக சமையல் ஆரம்பிக்கிறதுனால நம்ம பச்சை தண்ணியில் ஊற வச்சோன்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணுங்க. அதனால் இந்த மாதிரி நான் சூடு பண்ணி புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இப்படி ஊற வச்சிட்றேங்க. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருந்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ 1 கிலோவுக்கு நான் எடுத்துருக்கிறதுனால இந்த அளவு போதுமானது. இப்போ நம்ம பூண்டு ஒரு கை அளவுக்கு போட்டிருக்கோம். அண்ட் நம்ம வீட்லேயே அரைச்சி எடுத்த மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க. அதை நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். அப்புறம் நம்ம இப்போது கடையில் வாங்கின காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது கலர் காரம் இருக்காது, பட் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதனால் இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது 3 ஸ்பூன் போட்டனால நம்ம இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட கொஞ்சோண்டு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம், அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், அப்புறம் நம்ம அதை தாளித்து விடும்போது சீரகம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 75% நமக்கு அரைப்பட்டதும் நம்ம இது கூட 2 தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தக்காளியை 2 தக்காளியை நான் இந்த மாதிரி பீஸாக போட்டு அந்த அரைக்கிறது கூட போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நைஸாக இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இப்போ வாங்க நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தாளித்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது கொதி வந்துட்டு இருந்ததுன்னா நமக்கு நல்லா ஒரு நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறத அந்த மசாலா நல்லா அந்த பச்சை வாசம் போகணும். அதுக்காக தான் நம்ம முன்னாடியே தாளித்து விட்டுடலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நான் இப்போது 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் வடக்கல்ல. இது காஞ்சதும், எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு சிலவங்க கடுகு ஆட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க கடுகு. அப்புறம் இந்த 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயத்தை இந்த பொடிசாக நம்ம மீன் குழம்புக்கு கட் பண்ணி போட்டு தாளித்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதை நல்லா இப்போது இந்த ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதே மாதிரி இந்த மாதிரி பூண்டை நம்ம இந்த கட் பண்ணி போட்டோம்னாலும் ரொம்பவே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நிறைய பேர் மீன் குழம்பு செஞ்சு போடுவாங்க, ஆனால் பிகினருக்கு
இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் ஒரு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் வந்து அந்த வாசத்துக்காக நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ப்ரௌனிஷாக ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்மெல் வரும், அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நமக்கு சின்ன வெங்காயம் பூண்டும் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஏன் கட் பண்ணி எடுக்கிறேன்னா, நானே செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து ஒரு சில இது வரும், அதனால் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலா வந்து தண்ணி மேலே இருக்கணும், ஆயில் மேலே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலா வந்து கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம அந்த மிக்சியில் அந்த மசாலா ஒட்டியிருக்கிறத வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதை கலந்து ஒரு டம்ளருக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போயிட்டு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கசக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு இந்த புளி கரைச்சலை நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம புளி கரைக்கிற கேப்பில் வந்து மசாலா நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், நீங்களே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 மசாலாவும் புளியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். வாங்க, தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது கூட உப்பும் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா வந்து மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணணும். மீன் குழம்புக்கு எப்பவுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணாதீங்க, ஒரு டேஸ்ட்டே இருக்காது. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வரட்டும். இப்போ மசாலாவும் புளி கரைச்சலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். அண்ட் வந்து தேங்காவோட நம்ம அரைச்சி விட்டு ஊற்றுறதும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி விட்டு தான் பண்ணுறேன். அரைச்சி விட்டு தேங்காய் பண்ணுறேன். அரைச்சி விட்டு குழம்பு பண்ணுறதுனால நான் தேங்காவோடு அப்படியே ஊற்றிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தேங்காவையும் இது கூட அரைச்ச தேங்காய் விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 5 மினிட்ஸ் வந்து ஃபிஷ் போட்டுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வடக்கல் சூடும் அந்த குழம்போட சூட்லேயே வந்து நமக்கு மீன் நல்லா வெந்து வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மல்லி இலையை இந்த மாதிரி நிறையா தூவி விட்டுட்டு, அப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். ஃபிஷ் ஃபுல்லாக இது கூட ஆட் பண்ணுறோம். ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை வந்து கேஸை வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கிட்டோம். ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த குழம்போட சூட்லேயே வந்து நமக்கு ஃபிஷ் வந்து நல்லா வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மூடி வச்சா தான் அந்த மனம் வந்து வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து நல்லா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனியும் நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் பிகினருங்கிறதுனால உங்களுக்கு என்னோடய சமையல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.